புதுக்கோட்டையில் மீனவ பெண்கள் பெயரில் வங்கியில் கடன் பெற்றும் அவர்களின் சேமிப்பு பணத்தை சுருட்டிக் கொண்டும் தலைமறைவாகிவிட்ட பெண்ணை கைது செய்ய கோரி போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் சகோதரபுரம் மீனவர் காலனியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள மக்கள் மீன்பிடி தொழிலையே நம்பியுள்ள நிலையில் கிடைக்கின்ற சிறு தொகையை மாதச்சீட்டு, சுய உதவிக்குழு போன்றவற்றில் சேமித்து வருகின்றனர். அதற்காக அந்த பகுதியில் செயல்படும் குழுவுக்கு சகாயராணி என்பவர் தலைவியாக செயல்பட்டு வந்துள்ளார். இவர் கூறினால்தான் அங்குள்ள தனியார் வங்கிகள் கடனளிக்க முன்வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சகாயராணி அங்குள்ள மீனவர் பெண்கள் குழு, தனிநபர் குழு, சேமிப்பு குழு உறுப்பினர்களிடம் தனித்தனியாக நான் உங்களுக்கு வங்கியிலிருந்து கடன் வாங்கி தருகிறேன், அதற்கு பதிலாக தனக்கும் உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் பெற்று தர வேண்டும் என்றும் அந்த தொகையை நானே கட்டிவிடுகிறேன் என்றும் கூறியுள்ளார். இதனை நம்பிய சுய உதவி குழுவினர் ஒருவருக்கொருவர் தெரியாமலேயே அவரவர் வங்கிக் கணக்கு மூலம் சகாயராணியிடம் 57 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றுக் கொடுத்துள்ளனர். அனைத்து குழுவைச் சேர்ந்த உறுப்பினர்களிடம் தனித்தனியாக பணத்தை பெற்றுக் கொண்ட சகாயராணி தான் நடத்திய தீபாவளி ஏலச்சீட்டு பணம் 3 லட்சம் உட்பட சுமார் 60 லட்சம் ரொக்க பணத்தோடு தலைமறைவாகிவிட்டார். தலைவி சகாயராணி சொன்னாதான் நாங்கள் லோன் போடுவோன்னு லோன்ஸ் ஆஃபீஸரே சொல்கிறாங்க. அவங்க சொல்லி தான் எங்களுக்கு லோனே போடுறாங்க. நாங்கள் கேட்டால் தனிப்படி கேட்டால் போட மாட்டுறாங்க. அங்கே சகாயராணி சொன்னால் மட்டும் தான் லோன் போடுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட தான் பணம் வந்து கொடுத்தேன், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் வந்துச்சு, நீங்கள் தான் கட்டணும், தலைவிலாம் கட்டக்கூடாது, தலைவிட்டு நீங்கள் ஏன் பணம் அவங்கள்ட்ட கொடுத்து தான் அவங்க வந்து வரவு செலவு பண்ணி தான் அவங்க தான் கட்டுவாங்க மொத்த பணத்தையும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் தலைவிட்ட கொடுத்தீங்க, உங்கள்கிட்ட பணம் கொடுத்தா நீங்கள் எங்கள்கிட்ட தான் கொடுக்க வேண்டியது. இப்போ திடீர்னு அவங்க மிஸ் ஆனதுக்கப்புறம் எங்கள் மேலே அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. வந்து 8 வருஷமாக என்னோட வரவு செலவு பண்ணிட்டு இருந்தாங்க சார். வரவு செலவு பண்ணி கரெக்டாக தான் 5 வருஷம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 3 வருஷத்துக்கு இடையில சீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு சீட்டே கட்டுறது கிடையாது. எனக்கு 30 லட்ச ரூபா அவங்க வேலை சீட்டு காசு வரணும். நான் 60 பேர் வீட்டு காசு வசூல் பண்ணி நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமல் சார் 30 லட்ச ரூபா எனக்கு வர வேண்டியது. சகாயராணி தலைமறைவானதை அடுத்து சந்தேகமடைந்த குழுவினர் அவரை தொடர்பு கொண்டு பேசி உள்ளனர். அதற்கு அவர் உங்களுக்கான பணத்தை விரைவில் தருவதாகவும், அதற்காக ஒரு இடத்தில் பணம் கேட்டுள்ளதாகவும், விரைவில் கிடைத்துவிடும் என கூறி சமாளித்துள்ளார். பின்னர் அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்தே மீனவ பெண்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தனர். அதுகுறித்து கோட்டைப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். 27 வருஷம் ஆகுது நாங்கள் குழு தொடங்கி, விண்மீன் குழு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 20 பேர் இருந்தோம். அப்புறம் சுனாமியில் ஆட்கள் ஊருக்கு போகவும் இப்போ நாங்கள் 16 பேர் இருக்கோம். ஒவ்வொரு ஆளுக்கு சேமிப்பு வந்து எங்களுக்கு வந்து 78,000 ரூபா இருக்குது. இப்போ வந்து நாங்கள் ஒரு ஆளுக்கு 1,50,000 லட்சம் ரூபா வரைக்கும் நாங்கள் உள்கடன் கொடுக்குறோம். இந்த பிள்ளை தான் எல்லா வரவு செலவு எல்லாமே இந்த பிள்ளை தான் கொண்டு போடு எடுக்க எல்லாமே செய்யும். 3 வருஷமாக அவங்கள்ட்ட பண்டு சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். மாதம் 1000 ரூபா கட்டுற மாதிரி நாங்கள் ஒரு 20-30 பேர் ஃபஸ்ட்லேருந்து போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு 20 பேர் போட்டிருந்தோம். 20 பேரில் வந்து அவங்க வந்து எப்படின்னா நாங்கள் மாதம் 1000 ரூபா கட்டுவோம். அவங்க தீபாவளி ஒரு வாரம் இருக்க 15,000 ஒரு நபருக்கு 15,000 தருவாங்க. நாங்கள் 20 பேர் வந்து 3 லட்சம் சீட்டு போட்டிருந்தோம் கரெக்டாக. அவங்க இப்போ எப்படின்னா பணம் எங்களுக்கு தீபாவளி 2 நாள் இருக்கவே அவங்க பணம் எங்களுக்கு தந்திருக்கணும், தரல. தீபாவளி முடிஞ்சு ஒரு 5 தேதிக்குள்ளே நாங்கள் தந்துடுறோம், கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வெயிட் பண்ணோம். 10 தேதிக்குள்ளே நாங்கள் போய் கேட்டப்போ அவங்க வந்து இல்லை, வீட்டில் இல்லை. நாங்களும் எவ்வளோதோ தேடி பார்த்தோம், எங்களுக்கு கிடைக்கல. ஒரு 2 பேருக்கு மட்டும் அவங்க பணம் கொடுத்துருக்காங்க, நியூஸ் வந்திருக்கு. பாக்கி எங்களுக்கு ஒரு 17 பேருக்கு வந்து பணம் வரணும். எங்களுக்கு 2,70,000 ரூபா பணம் வரணும் சார். இப்போ நாங்கள் அவங்கள தேடிட்டு இருக்கோம். அவங்க எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் வந்து எனக்கு குழு எடுத்து கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து நான் குழு சேங்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஏமாந்து அவங்களுக்கு நாங்கள் ஒரு 30 பேர்கிட்ட குழு எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். கொடுத்துருந்தது அவங்களும் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, சரியாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரெண்டு வாரமாக வந்து எந்த ஒரு இதுவுமே கட்டவும் இல்லை. எங்ககிட்ட வந்து குழுக்காரவங்க வந்து நீங்கள் உங்கள் ப்ரூஃப் வச்சு தானே நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க, அப்போ நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எங்களால் கட்டவும் முடியலை. இப்போ அவங்கள வந்து காணான்னு சொல்லிட்டு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கவும் இல்லை. அவங்க நீங்கள் எஸ்பி ஆஃபீஸ்க்கு தான் போகணும், இங்கே 3 லட்ச ரூபாய்க்குள்ள கம்ப்ளைண்ட் தான் நாங்கள் எடுப்போம், மற்றபடி இது அமௌண்ட்லாம் அதிகமாக இருக்குது, நீங்கள் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ எங்களால் கட்டவும் முடியல. எங்களுக்கு நைட் ஆனாலும் 9 மணியாக இருந்தாலும் 10 மணியாக இருந்தாலும் எங்கள் வீட்டு வாசலுக்கு அந்த லோன்காரங்களாம் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. இதனிடையே பெண்கள் குழு தலைவி சகாயராணி சில தினங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் கோட்டைப்பட்டினம் வந்துள்ளார். பூட்டியிருந்த தனது வீட்டின் பின்பக்க கதவு வழியாக வீட்டுக்குள் சென்று அங்கிருந்த சாமான்களை அள்ளிச் சென்றிருப்பதும் தெரிய வந்துள்ளது. மோசடி செய்த பெண் துணிச்சலாக ஊருக்குள் வந்துள்ளார். ஆனால் அவரை காவல்துறையினர் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் மீனவ பெண்கள் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.